இப்போ கொஞ்சோண்டு இட்லி மாவு ஒரு ஏனத்தில் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு கரண்டி கொஞ்சம் கோதுமை மாவு வேணும்னா 2 மைதா போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் போட்டு அந்த மாவு பதத்துக்கே திக்காக கரைச்சி விட்டுறணும். 2 ஏலக்காய் வேணால் அதில் தட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு குழி பணியாரம் மாரி ஒரு குழி பணியார கல்லில் சுட்டு எண்ணெயை விட்டுட்டு இதேமாரி கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்பூனாவது குத்தி வச்சு அதை பிரட்டி எடுத்துட்டோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டதுனால நல்லா வெந்துட்டுருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு போட்டிருக்கு, இட்லி மாவும் தோசை மாவு உளுந்து மாவு கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சம் உப்பு சேர்க்கும். நம்ம பண்ணி பார்க்கலாம். குழிப்பறியா கண் இருந்ததுன்னா சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக குழந்தைகள்லாம் சாப்பிட விரும்பி குழி பணியாரம் நல்லா கொஞ்சம் வெந்து கொடுக்கணும். மாவாக இல்லாமல் வெந்து கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழி பணியாரம் ஸ்வீட். இதே காரம் போடுறதுன்னா அதுக்கு உப்பு, வெங்காயம், அதுக்கு வேணுங்கிற சாமான் என்னென்ன வேணுமோ சேர்த்துட்டு அதையும் அந்த மாவை ஊற்றி வச்சுட்டு நல்லா எல்லாமே மாவு வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். கொஞ்சமாக சொட்டு எண்ணெய் அந்த குழியில் விடணும். அது குழி பணியாரம்னு சொல்லுவாள். இது நம்ம ஜென்ரலாக இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சின்ன குழந்தைகள் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவோம் விடுமுறையில். தேங்க்யூ. ராமசாமி from கும்பகோணம்.